வணக்கம், நான் உங்கள் தேவியானி பேசுகிறேன். 48வது ஆண்டு சென்னை புத்தக திருவிழா இன்னைக்கு வந்து 48 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேனா தமிழ்வாணன் சாரும் ரவி தமிழ்வாணன் சாரும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது தமிழ் கனியாக ஜொலிக்கிறார். நீ வருவாய் என காத்திருந்த ஒரு ராஜகுமாரன் கரம் பற்றி தற்போது தமிழ் மங்கையாக மாறிவிட்டார். அதனால்தான் தமிழ் போல் இவரின் அழகும் பொலிவும் இவரிடம் விடைபெறாமல் வீறுநடை இன்னமும் வீறுநடை போடுகிறது. சின்ன பொட்டும் புன்னகையுமே அதிகாரம் பூசுவதை விட அழகானது என்ற உண்மைக்கு உதாரணம் தேவயானி அவர்கள். அழகான பெண்மை, மின்னும் அழகி, சூரியனின் முதல் கதிர் என்ற பொருள்படும் சுஷ்மா என்பதே இவரின் இயற்பெயர். அந்த அழகு நம் செந்தமிழ் செல்வியாகி இன்று நம்மிடையே வாழ்த்துரை கூற வருகிறார் திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள். வாருங்கள், வாழ்த்துரைக்காரங்கள் என அன்புடன் அழைக்கின்றோம். என்ன சொல்றாரு, போக்குவரத்து துறையே தாங்குறாரு, நிறைய தாங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு அமைச்சரை. நன்றி. இப்பொழுது தேவயானி அவர்கள் உங்கள் முன். மேடையில் வீட்டிற்கும் டிக்னிட்டரிஸ்க்கு, அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷம். 48வது வருடம் 48 புத்தகங்கள் வெளியீடு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். புத்தக திருவிழாவில் வந்து பார்க்கிங்கே இல்லாமல் ஜனங்கள் இவ்வளோ கூட்டம், இதை பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்குது. டிஜிட்டல் உலகத்துல இனிமே புத்தகங்கள் படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவனா இன்னைக்கு என்னோட எண்ணத்தை வந்து மாத்த போறேன். இங்கேயும் ஒரு திருவிழா போல இவ்வளோ கூட்டங்கள் பார்க்கும்போது மிகவும் மிகவும் சந்தோஷமா இருக்கு. கிளாப் பண்ணுங்க. இதை கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கும், ஆனா புத்தகங்கள் இருக்கிற ஒரு இடத்துலயும் எப்பவும் போல கூட்டம் இருக்கிறது பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டியது, ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். லேனா சார், ரவி சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். உங்க குடும்பத்துல எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நீங்க எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு புத்தக வெளியீட்டு விழால வந்து எங்களை கூப்பிடுங்க, மறக்காம கூப்பிடுங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு வந்து நிறைய பெண் ஆசிரியர் பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய பெண்களை கொண்டாடிட்டு இருக்கீங்க எங்க மேடையில. அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம். என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அம்மா வந்து 50,000 பிரசவம் பண்ணியிருக்காங்க. பெரிய டாக்டர் அவங்க. ஒரு பெண் பிரம்மாவே சொல்லலாம். நாம பிரம்மா வந்து நம்ம பார்த்ததில்லை, ஆனா உங்களை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு உயிர்களை வந்து இந்த உலகத்தை கொண்டு வரணும்னா அதை வந்து ஒரு பெரிய ஒரு சாமியாக பண்ண முடியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு மிக பெரிய ஒரு சாமி, சாமியோட இன்னொரு அவதாரம். உங்களை எங்க மேடையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆகும். இந்த மேடையில இன்னும் 1-2 பேர் இருந்தாங்க. எனக்காக நான் உங்களுக்கு பேசணும்னு நினைச்சேன், பட் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஒண்ணு குப்புசாமி ஐயா அவர்கள். இன்னைக்கு நான் போட்டுட்டு இருக்கிற புடவையும் அவரோட கடையில இருந்துதான். புடவைனா நல்லிதான். சரி, அவர் இருக்கும்போது இது சொல்லலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்களே சார். 2016 வாங்கின புடவை இது. அதே நல்லில மறக்க முடியாத என்னோட தம்பியோட கல்யாணத்துல நிறைய புடவைகள் வாங்கும்போது இந்த புடவையும் சேர்ந்து வருது. இன்னும் புத்தம் புதுசா. சரி, ஐயாக்க சொல்லலாம்னு நினைச்சேன், ஐயா கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ரொம்ப நேரமா என்னோட வாழ்த்துரை கேட்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற விசாலனி அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான ஒரு அம்மா அவங்க. கண்ணதாசன் ஐயாவை நான் பார்த்ததில்லை, ஆனா அவரோட பாடல்கள் மட்டும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கேன். எப்பவுமே அவங்கள பார்க்கும்போது கண்ணதாசன் ஐயாவை பார்க்குற மாதிரியும் அவங்களோட கண்ணில் அவர் தெரிவாரு. அவரோட அந்த அம்மாவோட பேச்சுல
எங்கேயோ அவர் இருக்கிறாருன்னு எனக்கு எப்பவுமே தோன்ற ஒரு அம்மா அவங்க. ஸோ அவங்களும் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்து உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு இங்கே கூப்பிடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பி. வாசு சார் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட சேர்ந்து நடிச்சு உங்களோட நிறைய படங்கள், அதே மாதிரி சுந்தராஜன் சார் ஐயா அவர் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா அவங்கள பார்க்கறதுக்கு. சார் வாழ்த்துக்கள். பரிசு பெற்று ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை டிக்னிட்டரிஸ்க்கும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏன்னா நீ மேடைக்கு வா. எல்லாருக்கும் 48வது சென்னை புத்தக திருவிழாவில் மணிமேகலை பிரசுரத்தின் சார்பில் 48 புதிய நூல்கள் வெளியீட்டு விழா. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்திருப்பதால் மொத்த தொகுதியையும் இப்போது வெளியீடு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது மணிமேகலை பிரசுரம். நூலாசிரியர்களை அறிமுகப்படுத்தி நூலின் பெயரையும் நூலாசிரியரையும் தனித்தனியாக புத்தக வெளியீடாக செய்து வருகிறோம். இப்போது அனைத்து தொகுதிகளையும் சேர்த்து புத்தக வெளியீடு. நாம் அனைவரும் இணைந்து இந்த நூலை எடுத்துக்கொள்வது போன்ற நூலை வைத்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறோம். அங்கு கொண்டு விருந்தினர்களை கையில் புத்தகத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலேஜ் 2 பகுதியா எடுத்துருக்கேன். இந்த 3 பகுதி கிடைக்குமா? எல்லோரும் சிரித்தபடி இந்த நூலை கையில் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிரிப்பதற்கு ஒரு உபாயம் சொல்லிக் கொடுக்கிறேன். இஞ்சி என்று சொன்னீர்களானால் எல்லோரும் சிரித்த மாதிரியான புகைப்படம் கிடைக்கும். யாருமே சொல்லி இஞ்சின்னு இஞ்சி சுவாமிகள் மட்டும்தான் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் இங்க நான் சொன்னா வணக்கம். நான் உங்கள் தேவியானி பேசுகிறேன். 48வது ஆண்டு சென்னை புத்தக திருவிழா நடந்துட்டு சென்னையில். ரொம்ப சந்தோஷமாக நானும் இங்கே வந்திருக்கேன். பயங்கர கூட்டம். இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்து 48 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேனா தமிழ்வாணன் சாரும் ரவி தமிழ்வாணன் சாரும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். 48 புக்கு 48வது புத்தக திருவிழா சார். இடிக்காதீங்க சார், எல்லாரும் கொண்டாடி இருக்கோம். தேங்க்யூ. கார் அங்கே இருக்குது. நாங்கள் நடந்து போயிடுவோம். தமிழ் எங்கே எழுதப்படுகிறதோ, தமிழ் யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேடிக்கு ஒப்பானவர்கள் என்பது மிக முக்கியமான கருத்து. ஏன் தேடிக்கு ஒப்பானது என்றால், தேன் தானும் கெடாது தன்னுடன் சேரும் பொருளையும் கெடுத்தார். அப்போ ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் தானும் கெட்டு போய் எழுதாது, படிக்கிறவனையும் கெடுத்து விடாது, அது தேனாக உயர்த்திவிடும். அப்படிதான் இந்த புத்தக எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எல்லாம் பாருங்க, எவ்வளவு தலை சுமந்த ரவிக்குமார் சிந்திச்சு பாருங்க. என்னை கட்டி போட்டுட்டாரு, நீங்க ஆசி உரை அப்படின்ட்டாரு. அதனால ஒரு பேருரையா கூடாது. இந்த வேலையை பார்த்த அத்தனை பேருக்கும் மகிழ்வுகள். வெளியிட்ட புத்தகங்களை வாங்கி வைப்பதுதான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவரை 3 பேர் வாங்க 10 பேர் படிப்பாங்க. 90 பேர்